Exercise 7.5 10th sum limit x tends to pi by 2 sin x power tan x. ஃபஸ்ட்டு இந்த லொபிட்டால் ரூலில் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கிவன் லிமிட்ஸை கொண்டு போய் அந்த சம்மில் இருக்குல்லையே அந்த கொஷின் இருக்குல்லையே அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம். லிமிட் x tends to pi by 2 sin x whole power tan x. ஓகேவா, இப்போ இந்த லிமிட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். sin pi by 2 whole power tan pi by 2 which is equal to sin pi by 2ங்கிறது 1, tan pi by 2ங்கிறது infinity. ஸோ 1 power infinity by infinity 0 by 0 இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த மாதிரி ஃபார்ம்லாம் இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கொஷினை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகேவா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த லிமிட்ஸை திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு இந்த ஃபார்ம் மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் வரணும். ஓகேவா, அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த லிமிட்ஸை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, இப்போது இங்கே sin x பவர் tan xன்னு இருக்குது. ஓகேவா, இதை இன்னும் சிம்பிளிஃபைடாக மாற்றுறதுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், f of x is equal to sin x whole power tan xன்னு நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். இப்போது இந்த பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா லாக் போட்டுக்கலாம். ஓகேவா, லாக் ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த பவரில் இருக்கிற இந்த tan xலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன செய்யலாம், என்ன பவரில் இருந்தாலும் அதை முன்னாடி கொண்டு வரதுக்கு லாக் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி லாக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சிம்பிளிஃபைடாக இருக்கும் நம்மளுக்கு அந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, லாகு sin x. இப்போது ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும், லிமிட் எடுத்துக்கணும். அந்த கிவன் என்ன லிமிட் இருக்கோ அந்த லிமிட்டையே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, லிமிட் f of x ஈக்குவல் டு லிமிட் லாக் f of x is equal to இங்கே என்ன செஞ்சுக்கணும், அந்த லிமிட் அப்ளை பண்ணிக்கணும். x tends to pi by 2 tan x log sin x. ஓகே, இப்போ இந்த pi by 2 கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். tan pi by 2 log sin pi by 2. ஓகேவா, அப்போ tan pi by 2ங்கிறது என்னது, இன்ஃபினிட்டி. log sin pi by 2 அதாவது log 1ங்கிறது என்னது 0. அப்போ 0 into infinity 1 power infinity இந்த மாதிரி எந்த டேர்ம் வந்தாலுமே அது என்னது நம்மளுக்கு ஃபார்ம். ஓகேவா, இப்போ இதே மாதிரியே வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு டேர்ம் இந்த tan x இல்லைனா log sin x அதாவது ஒன்றுத்தை என்ன செஞ்சுக்கலாம், டினாமினேட்டர் டேர்மாக கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா, அதேமாரி கொண்டு வரும்போது நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, which is equal to இந்த tan x நம்ம என்ன கீழே கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வந்துக்கலாம்னா cot xன்னு கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா 1 by cot x is equal to tan x இல்லையா, அதனால sin x கீழே கொண்டு வர வேண்டாம், நம்ம என்ன செஞ்சுக்கலாம், tan x கீழே கொண்டு வந்துக்கலாம். அது எப்படி கொண்டு வந்துக்கலாம்னா 1 by cot xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு டேர்ம் இருக்குது. இப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன தான் வரப்போகுது, log sin pi by 2 divided by cot pi by 2. ஓகேவா, இப்போ பாருங்கள் sin pi by 2ங்கிறது 1, log 1ங்கிறது நம்மளுக்கு 0 divided by cot pi by 2ங்கிறது வந்து 0. ஓகேவா, எகெயின் 0 by 0 ஃபார்ம்னு கிடச்சிருச்சு. இதை மாதிரி கிடச்சிட்டு மறுபடியும் என்ன செய்யணும், நம்ம இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்கும்போது சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்ம் தான் கிடைக்கிது. இதனோட பொசிஷன் எதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், டினாமினேட்டர் கொண்டு வரலாம், அந்த மாதிரி மாற்றும் போது நம்மளுக்கு ஏதாவது ஃபார்ம் மாதிரி தான் கிடைக்கிது. அதனால் என்ன செய்கிறோம், நம்ம இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். u by v மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. எப்படி செய்யணும் அப்படின்னா நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் டேர்மாக எழுதிடுங்க, டினாமினேட்டர் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டராக எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா, இப்போ நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். லாக்னாலே 1 by வந்துடும். ஓகேவா, 1 divided by இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அந்த டேர்ம் போட்டுக்கிறோம். வெறும் எக்ஸாக இருந்ததுன்னா நம்ம அதோடய நிறுத்திக்கலாம். ஆனால் இது sin xஆக இருக்கு இல்லையா, அதனால sin xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எகெயின் cos xன்னு எழுதிக்கணும். ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிவைடட் பை இந்த cot xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். cot xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், மைனஸ் cosecant ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா, இங்கே இருக்கிற லிமிட்ஸு அதே தான் இருக்கும், மாறாது. லிமிட் x tends to pi by 2. ஓகேவா, இப்போ பாருங்கள் இதில் என்னென்னத்தெல்லாம் கேன்சல் பண்ணிக்க முடியும், என்னென்னத்தெல்லாம் சால்வ் பண்ண முடியுங்கிறத நம்ம பார்த்து சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போது லிமிட் x tends to pi by 2 cos x divided by sin xன்னு இருக்குது. இங்கே cosecant xன்னு இருக்குது. cosecant x எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 divided by sin xன்னு எழுதிக்கலாம். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயராக எழுதிக்கிறோம். மைனஸ் 1 divided by sin ஸ்கொயர் xன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா, which is equal to limit x tends to pi by 2 cos x divided by sin x into இது அப்படியே தலைகீழ போட்டுக்கோங்க, மைனஸ் sin ஸ்கொயர் x divided by 1 or simply
அப்போ என்ன ஆகிடும், ஒரு சைனும் இங்கே ஒரு சைனும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை 2 மைனஸ் காஸ் எக்ஸு சைன் எக்ஸ்னு இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ கொண்டு போய் பை பை 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா லிமிட், இப்போ கொண்டு போய் என்ன செய்யணும், இந்த பை பை 2 இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது மைனஸ் காஸ் பை பை 2 சைன் பை பை 2ன்னு கிடைக்கிது. ஸோ சைன் பை பை 2ங்கிறது 1, காஸ் பை பை 2ங்கிறது 0. ஸோ 1 into 0 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0. ஓகேவா, 0ங்கிறது ஆன்சராக வரலாம், இல்லை வெறும் இன்ஃபினிட்டிங்கிறது ஆன்சராக வரலாம். ஆனால் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி 0 by 0 அது மாதிரி தான் வரக்கூடாதே தவிர ஆன்சர் 0வாகவோ இல்லை இன்ஃபினிட்டியாகவோ நம்மளுக்கு வரலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் இங்கே 0 வந்துருச்சு. ஆனால் நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாகுன்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ என்ன செஞ்சுக்கணும், லாகை போக்குறதுக்கு இ பவர் எடுக்கணும். ஏன்னா ஒரிஜினலாக என்ன கொஷினோ அதுக்கு தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா, நடுவில் நம்ம ரீசப்ஸ்டியூஷன் ஏதாவது நம்ம பண்ணியிருந்தோம்னா அதை திருப்பி ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஓகேவா, அப்போ லாகு எஃப் ஆஃப் எக்ஸினுடைய ஆன்சர் தான் நம்மளுக்கு 0. இப்போ ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும், லாகு போக வைக்கிறதுக்காக இ பவர் எடுக்கணும். அப்போ ஈயும் லாகும் போயிடும். அப்போ ரிமைனிங் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும். இ பவர் 0ங்கிறது 1 ஆர் எனிதிங் பவர் 0ங்கிறது 1. ஓகேவா, அப்போ நம்ம ஒரிஜினல் கொஷினை திருப்பி எழுதிக்கணும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை 2 சைன் எக்ஸு பவர் டேன் எக்ஸினுடைய வேல்யூ என்னது 1. ஓகேவா.